Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம print n to 1 without loop அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Without delay, let's get into the problem description. சரி, ஓகே. ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்ல ப்ராப்ளமோட டிஃபிகல்ட்டி லெவல்லாம் ரொம்பவே ஈஸி தான். பட் இந்த கொஸ்டின் எதுக்காகனா we have to understand what is recursion. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை மெயினாக எடுத்திருக்கிறது. ஓகே, இங்க இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க? இன்புட் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, இந்த என்னோட கன்ஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1000 வரைக்கும் இருக்கலாம். அப்ப இந்த n 1ல இருந்து 1000 வரைக்கும் என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். இப்போ 10 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு அவுட்புட் என்ன கேட்குறாங்க? 10, 9, 8, 7 till n ல இருந்து 1 வரைக்கும் நம்ம வந்து எனது ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கொஸ்டின். பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் n to 1 ஸ்பேஸ் செப்பரேட்டட் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் லூப்ஸ். அதாவது லூப் இருந்தா நமக்கு ஈஸி. n ல இருந்து 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார் லூப்லயோ இல்லை வைல் லூப்லயோ போட்டு ஐட்ரேட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை முடிச்சிருவோம். பட் இந்த ப்ராப்ளம் எதுக்காக? லூப் இல்லாம போடுனா என்ன அர்த்தம்? அப்போ ரெக்கர்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா, இங்க பாருங்க, திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ப்ராப்ளம். யூ ஒன்லி நீட் டு கம்ப்ளீட் த ஃபங்க்ஷன் print NOS. ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களா? இந்த print NOS மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணும். that takes n as a parameter and prints the number from n to 1 recursively. don't print new line. ஓகே, நியூ லைன் பிரிண்ட் பண்ண வேணாம். பிரிண்ட் எல்என் கொடுத்து பிரிண்ட் பண்ண வேணாம். இட் வில் பி ஆடட் பை த டிரைவர் கோட். ஓகே, மேலேயே ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கு அப்படின்னு இங்கேயே பிரிண்ட் எல்என் அந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டாங்க. சரி, ஓகே. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்றது மட்டும்தான் நம்மளோட ஒர்க். சரி, ஓகே. ஆர்டர் ஆஃப் என்னங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆர்டர் ஆஃப் என் ரெக்கர்சிவ் ஸ்பேஸ் எடுத்துக்குதுங்கிறதுனால. சரி, ஓகே. இப்போ எங்கிட்ட பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து என்ன ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் என்வாய்ஸ், நம்ம பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் n அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுது. இந்த என்னங்கிறது என்னது? இன்டீஜர்ல n அவங்க ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ n வந்து 5 அப்படின்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? முதல்ல 5, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. கரெக்டுங்களா? இதுதான் நான் பிரிண்ட் பண்ணணும். சரி, இப்போ பிரிண்ட் n அப்படிங்கிறது என்னது? ஸோ பிரிண்ட் nங்கிறதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து சம்ஒன் யாராவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க வித் இந்த வேல்யூ ஆஃப் 5ஓட. கரெக்டுங்களா? கரெக்டா? இப்போ பிரிண்ட் 5 அப்படிங்கிறது, இங்க பிரிண்ட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா, பிரிண்ட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். பிரிண்ட் 5 அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணணும்? நான் சொன்ன ரெக்கர்சிவ்ல ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னா முதல்ல பேஸ் கேஸ், தென் அந்த ஃபங்க்ஷன் அதையவே கால் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு அவுட்புட் 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் வேணும். இப்போ பிரிண்ட் 5ங்கிறது ஒன்று இருக்கு. இதுதான் எங்கிட்ட இருக்கிற ஃபெய்த். இப்போ பிரிண்ட் 5ங்கிறது, இப்போ இங்க என்னோட வேல்யூ என்னது? என்னோட வேல்யூ வந்து 5, அவ்வளவுதான். சரி, ஓகே. அப்போ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், இப்போ இதை நான் எப்படி சொல்றேன்? என்னடா ஃபெய்த் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப குழப்பறேன்னு வச்சுக்காதீங்க. இப்போ பிரிண்ட் 5 இப்போ கொடுக்கறது ஃபெய்த், ஏன்னா எங்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ல என்ன சொல்றேன்? இது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் 5ங்கிறதுல இது மட்டும்தான் இருக்கு. நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறேன்? என்னுடைய பிரிண்ட் ஆஃப் 4. ஓகேங்களா, என்னுடைய பிரிண்ட் ஆஃப் 4 அப்படின்னா இதோட ஆன்சர் நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்? 4, 3, 2, 1 இப்படி இருக்கும்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்படி இருக்கும்னு நான் கன்சிடர் பண்ணனா அப்போ எனக்கு எக்ஸாக்டா ஆன்சர் என்னது? இப்போ ஃபெய்த்தையும் எக்ஸ்பெக்டேஷனையும் ரெண்டு மீட் பண்ற பாயிண்ட். ரெண்டையும் நான் எப்படி மீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, பிரிண்ட் ஆஃப் 5ல என்னோட வேல்யூ வெறும் 5 மட்டும்தான். ஆனா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பிரிண்ட் ஆஃப் 4 வந்து அதை 4, 3, 2, 1ங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிரும். இப்போ n 4ஆ இருந்ததுன்னா 4, 3, 2, 1ங்கிறத அந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணிரும் நான் பிலீவ் பண்றேன். ரெக்கர்ஷன் இஸ் அ மேஜிக். ஓகேங்களா, நான் பிலீவ் பண்றேன் அது பண்ணிரும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் அது பண்ணுதா இல்லையாங்கிறதெல்லாம் செகண்டரி. தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ரெக்கர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்பணும், நம்பிக்கை, அதுதானே எல்லாம். அதுதான் ரெக்கர்ஷன். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட nங்கிறது 5 மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்? முதல்ல இந்த 5 பிரிண்ட் பண்ணு, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். முதல்ல இந்த n பிரிண்ட் பண்ணு வித் ஸ்பேஸ் செப்பரேட்டட்ல. ஓகே, பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது? அதான் நீ 5 பிரிண்ட் பண்ணிட்டியே. இப்போ 5ங்கிறத நீ பிரிண்ட் பண்ணிட்டேன்னா தென் கால் யுவர் 4. ஏன்னா இந்த 4ங்கிறது என்னது? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 4, 3, 2, 1ங்கிற ஆன்சரை எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்னது? பிரிண்ட், நீங்க வந்து ரெக்கர்ஷன் ஆஃப், இப்போ என்னோட வேல்யூ n-1 கால் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த n-1ங்கிறது என்னது? 4. அந்த 4ங்கிறது 4 பிரிண்ட் பண்ணிரும். திரும்ப n-1 கால் பண்ணும். இப்போ 5ன்னு கொடுத்தோம்னா என்னது? முதல்ல 5 பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்கர்ஷன் ஆஃப் n-1 கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ என்னவா வரும்? 4ஆ வரும். அப்போ ஃபெய்த்தையும் எக்ஸ்பெக்டேஷனையும் மீட் பண்ற பாயிண்ட் கோடிங் என்ன எழுதணும் அப்படின்னா, இங்க பாருங்க, என்னங்கிறது இருக்கு.
முதல்ல நான் இந்த n பிரிண்ட் பண்ணிக்கிறேன். n 5ன்னு வந்தா 5 நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகேங்களா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். முதல்ல இந்த n ஸ்பேஸ் செப்பரேட்டர்ல பிரிண்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் என்னது, மீதி இருக்கிற ஆன்சர் இப்போ n 5ன்னு கொடுத்ததுன்னா 5 பிரிண்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எல்லாமே எது பார்த்துக்கும், என்னுடைய ரெக்கர்ஷன் ஆஃப் n மைனஸ் 1 பார்த்துக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ சேம் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணி விட்டுறேன். பிரிண்ட் NOS ஆஃப் n மைனஸ் 1 கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கால் பண்ணிட்டேன். இப்போ இங்க தான் நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கணும். இப்போ நான் எழுதியிருக்கிறது 2 லைன் ஆஃப் கோடு. ஓகேங்களா, பிரிண்ட். ஆனா ரெக்கர்சிவ்ல கோடு எழுதணும்னா ஐ நீட் டு ரைட் அ பேஸ் கண்டிஷன். ஓகேங்களா, பேஸ் கண்டிஷன் நான் ஒன்று எழுதணும். இப்போ நான் எழுதியிருக்கிறது 2 லைன். ஓகேங்களா, ஸோ 2 லைன். இந்த 2 லைனுக்கு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ரெக்கர்ஷன்ல கால் ஸ்டாக் ஐட்ரேஷன் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இங்க பாருங்க, பிரிண்ட், இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிசீவ் பண்ணுது, இன்ட் n அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுது. இங்க நான் என்ன எழுதியிருக்கேன், 2 தான் எழுதியிருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். அந்த பிரிண்ட்ல என்னன்னா ஸ்பேஸ் செப்பரேட்டட்ல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், சேம் இதே பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் சேம் n மைனஸ் 1 கால் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் இப்போ எழுதியிருக்கிற வரைக்கும் என்னுடைய கோட். ஓகேங்களா, நான் ஒரு செர்டைன் பாயிண்ட்ல இந்த கோடை ஸ்டாப் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு பாயிண்ட் ஸ்டாப் பண்ணணும் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், இப்போ n 5 அப்படின்னு கொடுத்தேன்னா நான் 5 பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா 5 பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 4க்கு போகணும். இங்க ரொம்ப சிம்பிள். இன்னும் எழுதணும்னா இப்படி எழுதுறேன் பாருங்க. முதல்ல பிரிண்ட் 5 அப்படின்னு கொடுத்ததுன்னா நான் 5 பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 4க்கு போகணும். இங்க என்ன பண்ணுவேன், இங்க நான் 4 பிரிண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 3க்கு போவேன். இங்க என்ன பண்ணுவேன், 3 பிரிண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் n மைனஸ் 1 2க்கு போவேன். இங்க என்ன பண்ணுவேன், 2 பிரிண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 1க்கு போவேன். இங்க என்ன பண்ணுவேன், 1 பிரிண்ட் பண்ணுவேன். அப்போ 5 4 3 2 1ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திரும்ப போனா எனக்கு 0, என்னோட வேல்யூ 0. அப்ப இந்த இடத்துல நான் எதையாவது பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பிரிண்ட் பண்ணணுமா, எதையாவது உங்களுக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய நெசசரி இருக்கா, ஒரு நெசசரியும் இல்லை. ஏன்னா அவங்க nல இருந்து 1 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 0ன்னு வரும்போது என்ன பண்ணிடலாம், ஸோ நான் என்னுடைய ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப ரிட்டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு பேஸ் கண்டிஷன். பேஸ் கண்டிஷன் என்ன, இஃப் n ஈக்குவல் டு 0வா இருந்தா ரிட்டர்ன் அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு வாய்டு ஃபங்க்ஷன். கரெக்டா, அப்படின்னா என்னது, இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது மீன்ஸ் இன்டீஜரையோ கேரக்டரையோ ஸ்ட்ரிங்கையோ பூலியனையோ ரிட்டர்ன் பண்ணாது. பட் நார்மல் ரிட்டர்ன்கிற கீவேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்வைப் அவுட் அப்படிங்கிற மீனிங். அதனடா புதுசா சொல்றீங்க சார் நீங்க, ஸ்வைப் அவுட்டுங்கிறீங்க, ஃபெய்த்துங்கிறீங்க, எக்ஸ்பெக்டேஷனுங்கிறீங்க, ரெக்கர்ஷன் மேஜிக்குங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னீங்கனாலும் ரொம்பவே சிம்பிள். இங்க பாருங்க, n ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரிட்டர்னுக்கு நான் என்ன மீனிங் சொன்னேன், ஸ்வைப் அவுட் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ரொம்ப சிம்பிளா இதுக்கான ஐட்ரேஷன் நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா, இப்போ இதுதான் நம்ம எழுதி இருக்கிறது. இதுக்கான ஐட்ரேஷன் நம்ம பாத்திரலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த லைன் ஆஃப் கோடை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடுக்கு நம்ம இப்போ ஐட்ரேஷன் பாத்திரலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ ஐட்ரேஷன் எப்படி, இந்த ஐட்ரேஷனை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன இருக்க போகுது, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து மொத்தம் எவ்வளோ லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க முதல்ல எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா, எவ்வளோ லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒன்னு இஃப் கண்டிஷன் பேஸ் கண்டிஷன் செக் பண்றது ஒன்னு. ரெண்டாவது என்னது, ஜஸ்ட் பிரிண்ட் பண்றது, என்னோட வேல்யூ பிரிண்ட் பண்றது ஒன்னு. மூணாவது என்னது, ஸோ மூணாவது ஃபங்க்ஷன் கால், n மைனஸ் 1க்கு திரும்ப இதே ஃபங்க்ஷனை கால் பண்றது ஒன்று. எப்படி n வேல்யூ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா, மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் கிரியேட் அ கால் ஸ்டாக். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு ஒரு கால் ஸ்டாக் இதை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதுக்கான கால் ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கால் ஸ்டாக். ஓகேங்களா, ஸோ இது கால் ஸ்டாக். ஓகே, இப்போ இந்த கால் ஸ்டாக்ல நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னா, இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த பிரிண்ட் NOS அப்படிங்கிறத யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ பிரிண்ட் NOS அப்படிங்கிறத 5 அப்படின்னு கொடுத்து கால் பண்ணாங்கன்னா, இப்போ நான் அதை ஷார்ட் ஃபார்மா பின்னு மட்டும் எழுதிக்கிறேன். முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும் பிரிண்டா வித் வேல்யூ 5 அப்படிங்கிறதுல வரும். இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னோட வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். என்னோட வேல்யூஸ் மட்டும்தான் இப்ப நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ என்னோட வேல்யூஸ் இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து மொத்தம் எத்தனை ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அந்த அத்தனை ஆக்டிவிட்டிஸை நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த லேயர்ல இப்போ 5ன்னு கால் பண்ணியிருந்ததுன்னா என்னோட வேல்யூ என்னது 5, என்னோட வேல்யூ 5.
ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்றோம்? முதல்ல இஃப் கண்டிஷன் செக் பண்றோம். n 0வா? 0 இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் என்னது? ரெண்டாவது வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகேங்களா? அப்போ ஒரே லைன்ல நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு எங்க எடுத்துக்கலாம்னா இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல இங்க வச்சுக்கலாம் இந்த இடத்துல. என்னத்து பிரிண்ட் பண்ண சொல்றாங்க? என்னோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னோட வேல்யூ 5 பிரிண்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டாச்சு இடையில. ஓகே, அப்ப ரெண்டாவது ஆக்டிவிட்டிஸையும் நான் பண்ணிட்டேன். மூணாவது ஆக்டிவிட்டி என்னது? மூணாவது ஆக்டிவிட்டி ஃபார் ஃபங்க்ஷன் கால். அப்ப ஃபங்க்ஷனை கால் பண்ணு. தேர்ட் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால்னா என்னது? சேம் இந்த 3 வந்து பிரிண்ட் ஆஃப் n-1 கால் பண்ணணும். ஆல்ரெடி என்னோட வேல்யூ 5, n-1னா 4. அப்ப இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்னது? 4. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது? இஃப் கண்டிஷன் செக் பண்றது, பேஸ் கண்டிஷன் செக் பண்றது. n 0 கிடையாது. ஸோ அப்ப நெக்ஸ்ட் செகண்ட் ஆக்டிவிட்டி என்னது? பிரிண்ட் பண்றது. என்ன பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ 4 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். திரும்ப பக்கத்துல ஒரு ஸ்பேஸ். தேர்ட் ஆக்டிவிட்டி என்னது? ஃபங்க்ஷன் கால். அப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் 3. ஓகே, இப்போ இங்க என்னோட வேல்யூ என்னது? 3. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது? பேஸ் கண்டிஷன் செக் பண்றது. செகண்ட் ஆக்டிவிட்டி என்னது? பிரிண்ட் பண்றது. அப்போ நான் என்னோட வேல்யூ இப்போ 3 பிரிண்ட் பண்ணிட்டேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இங்க பாருங்க, செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன பிரிண்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்னது? தேர்ட் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கால். அப்ப திரும்ப நான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன் பிரிண்ட் ஆஃப் 2க்கு. ஓகே, இங்க என்னோட வேல்யூ 2. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஸ் கண்டிஷன், செகண்ட் ஆக்டிவிட்டி வேல்யூவை பிரிண்ட் பண்றது, என்ன பிரிண்ட் பண்றது, தேர்ட் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கால். இப்போ திரும்ப பிரிண்ட் ஆஃப் 1. ஓகே, இங்க என்னோட வேல்யூ 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஸ் கண்டிஷன் செக் பண்றது, செகண்ட் ஆக்டிவிட்டி என்னது? என்ன பிரிண்ட் பண்றது. என்ன பிரிண்ட் பண்ணோம்னா 1. இப்போ வரைக்கும் நான் என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? 5, 4, 3, 2, 1ங்கிறத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தேர்ட் ஆக்டிவிட்டி என்னது? ஃபங்க்ஷன் கால். அப்போ ஃபங்க்ஷன் கால்னா என்னது? பிரிண்ட் ஆஃப் 0. இப்போ என்னோட வேல்யூ 0. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது? பேஸ் கண்டிஷன் செக் பண்றது. பேஸ் கண்டிஷன் என்னது? இஃப் n ஈக்குவல் டு 0. 0 மீன்ஸ் ரிட்டர்ன். 0 மீன்ஸ் ரிட்டர்ன். ரிட்டர்ன்னா என்னன்னா இதுதான் கால் ஸ்டாக். இது ரெக்கர்சிவ்க்கான கால் ஸ்டாக். ரெக்கர்சிவ் ஸ்டாக். இதுக்கு பேர் கால் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேல இருந்து ஒவ்வொன்னா பாப் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொன்னா என்ன ஆகும்? ஸ்வைப் அவுட் ஆகும். நாங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாம இருந்ததுன்னா அதை நான் பண்ணுவேன். எல்லா ஆக்டிவிட்டிஸும் நான் அந்த லேயர்ல பண்ணிட்டேன்னா தட் வில் பி ஸ்வைப் அவுட். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்க என்ன வந்துருச்சு? இப்போ இஃப் n ஈக்குவல் டு 0னா ரிட்டர்னா, அப்ப ரிட்டர்னாலே இங்க இருந்து இங்க அடுத்த லேயர் கீழே வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் எங்க இருக்கேன்? இங்க இருக்கேன். இந்த இடத்துல இருக்கேன். இங்க நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன், செகண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன், தேர்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன். அப்ப இது என்ன ஆயிரும்? ஸ்வைப் அவுட் ஆயிரும். அடுத்தது இங்க என்னுடைய ஐட்ரேஷன் வந்துடும். இப்ப இங்க என்ன ஆகும்? இங்க நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுமானா எல்லாமே பண்ணிட்டேன். 1, 2, 3 எல்லாமே பண்ணிட்டேன். அப்ப இது என்ன ஆயிரும்? ஸ்வைப் அவுட் ஆயிரும். திரும்ப இங்க இருந்துட்டேன். இங்க என்னது? இங்க நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுமா? இல்ல. 1, 2, 3 3 ஆக்டிவிட்டியுமே பண்ணிட்டேன். அப்ப இது என்ன ஆயிரும்? ஸ்வைப் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க என்னது? இங்கே நான் எல்லா ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிரும்? ஸ்வைப் அவுட் ஆயிரும். இப்போ இங்க வந்துட்டேன். இங்க நான் என்னது? இங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இங்கே நான் எல்லா ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆயிரும்? ஸ்வைப் அவுட் ஆயிரும். ஃபைனலா இந்த கால் ஸ்டாக் பிகம்ஸ் எம்டி. அப்ப ஃபைனலா எனக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னது? 5, 4, 3, 2, 1. இவ்வளவுதாங்க. இப்படிதான் ரெக்கர்ஷன் பேக் எண்ட்ல ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்ப கோடுன்னு பார்த்தா ஜஸ்ட் 3 லைன் கோடு தான். நான் ரெக்கர்ஷன் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் கால் ஸ்டாக் எல்லாம் போட்டு நான் பண்ணனால இட் வில் டேக் சம் டைம். n ஸ்மால் n ஓகே, கேபிட்டல் n போடணும். இஃப் n ஈக்குவல் டு 0 ரிட்டர்ன். ஓகேங்களா? சரி, ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது எரர் இருக்கா என்னன்னு. இல்ல, எக்ஸ்பெக்டடும் ஃபெய்த்தும் மீட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் பண்ணுவோம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ரெக்கர்ஷன் புரிஞ்சிருந்ததுன்னா ஒரே நிமிஷத்துல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.